இன்றைய வகுப்பில் நாங்கள் தரம் 6க்குரிய தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற பாடப்பிறப்பில் நாங்கள் 15வது பாடத்துக்கு நிற்கின்றோம். சென்ற வகுப்பிலே சர் ஐசாக் நியூட்டனை பற்றி நாங்கள் பார்த்தோம். அவருடைய வாழ்வில் நடந்த சம்பவம், அவர் எவ்வாறு கல்வி கற்றுக்கொண்டு வந்தார், அவர் கல்வி கற்கின்ற போது அவருக்கு நடந்த சம்பவங்கள், அவர் ஆப்பிள் பழம் விழுவதை பார்த்து இது ஏன் நிலத்தை நோக்கி வருகின்றது என்ற வினாவை எழுப்பி இது மேல் நோக்கி சென்றால் என்ன என்று அவர் அடுத்த வினாவை தொடுத்து அதன் மூலம் புவியீர்ப்பு விசையை கண்டறிந்த ஒரு பெருமகன். அவர் பல்வேறு இன்னும் பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை எங்களுக்கு கண்டுபிடித்து தந்திருக்கின்றார். அவ்வாறு அவர் அறிவியலுக்கு அவர் பல சேவைகளை ஆற்றிய பெருமகன். அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நாங்கள் சென்ற வகுப்பிலே பார்த்தோம். இந்த வகுப்பில் புகழ்ச்சி இகழ்ச்சி அளித்த கதை பற்றி நாங்கள் பார்க்கின்றோம். புகழ்ச்சி இகழ்ச்சியை அளித்த கதை, நாங்கள் கதையை பார்ப்போம். பெருங்குடி என்னும் ஊரில் மழவராயன் என்ற பெயருடைய ஒருவன் இருந்தானாம். பெருங்குடி என்ற இடத்திலே, பெருங்குடி தான் அந்த ஊருக்கு பெயர், அந்த இடத்திலே மழவராயன் என்ற பெயருடைய ஒருவன் இருந்தான். அவன் அவ்வூரில் இருந்த பெரும் புலவர் ஒருவரிடம் திருக்குறள், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் ஆகிய நூல்கள் பலவற்றை படித்து கொண்டான். அப்போ இப்படியாக அவன் நூல்கள் பலவற்றை படிக்கிறான். அதனாலே அவனுக்கு அறிவு ஓரளவு மிகுதிப்பட்டது. இப்பொழுது அவனுக்கு கொஞ்சம் அறிவு வந்துட்டு, இப்படியான நூல்களை படிப்பதனால அவனுக்கு அறிவு வந்துவிட்டது. ஆயினும் பிற இலக்கியங்களையும் இலக்கணையும் கற்காதபடியாக ஊரவர்கள் மழவராயனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. இப்போ என்ன, இந்த 3-4 நூல்களை தான் படித்திருக்க, திருக்குறள், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் இவற்றைத்தான் படித்தவர். மற்ற இலக்கிய நூல்களையும் அவர் படிக்கவில்லை. அதனால் இவரை ஒரு படித்தவராக அல்லது ஒரு கணிக்கத்தக்க ஒருவராக மற்றவர்கள் கணிக்கவில்லை. என்ன, இலக்கணத்தை, அதாவது பிற இலக்கியங்களை இலக்கணத்தையும் கற்காதபடியாக ஊரவர்கள் மழவராயரை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லைன்னா அவருக்கு பெரிய மதிப்பு கொடுக்கவில்லை. அறிவு மிகுதிப்பட்டு அது பலருக்கும் பயன்படத்தக்க முறையிலே பயன்பட்டு எல்லோராலும் நன்கு உணரப்பட்டால் மதிப்பு தானே உண்டாகும். என்னென்றால், நூல்கள் பல கற்றவராக இருந்தால் அவர் என்ன செய்ய வேணும், அது பலருக்கும் பயன்படத்தக்க முறையிலே அவர் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் மிக முக்கியம். வாருங்கள், ஒரு ஆசிரியர் இருக்கிறார், அவர் தான் கற்ற கல்வியை தன்னோடு மட்டும் வைத்து கொண்டிருந்தால் போதாது. அவர் என்ன செய்ய வேணும், அதே கல்வியை மற்றவர்களுக்கு ஊட்டி கொண்டிருக்க வேணும். அதுதான் அந்த ஆசிரியர் தொழில். ஆகவே பலருக்கும் பயன்படத்தக்க முறையை பயன்பட்டு எல்லோராலும் நன்கு உணரப்பட்டால் மதிப்புத்தானே உருவாகும். எல்லாரும் உணரப்பட்டு வருமா இருந்தால் மதிப்பு தானே உருவாகும். ஆகவே எல்லோரால் நன்கு உணரப்பட்டால் மதிப்பு தானே உண்டாகும். இந்த உண்மையை மழவராயன் உணர்ந்து கொள்ளவில்லை. அவருக்கு அந்த உண்மையை, அந்த என்ன, அதாவது கற்ற கல்வியை மற்றவர்களுக்கு பயன்படுமாறு நடந்து கொண்டிருக்கிற தன்மை அவரிடம் இல்லாதவடினால் அதை பற்றி அவருக்கு உணர்வு கிடைக்கவில்லை. ஆகவே உணர்ந்து கொள்ளவில்லை. அவன் என்ன, இந்த ஊர் மக்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்கள். இந்த ஊர் மக்கள் என்ன, ஒன்றுமே தெரியாதவர்களாக இருக்கிறார்களே. நல்ல நூல்களை படித்த நம்மை எவரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. நான் திருக்குறளை படித்திருக்கிறேன், என்ன, திருவிளையாடற் புராணம் படித்திருக்கிறேன், இப்படி எல்லாம் படித்திருந்தும் என்னை ஒருவரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. அப்படி மதிக்காமல் இருக்கிறார்களே என்று சொல்லி, நல்ல நூல்களை படித்த நம்மை எவரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று அவன் உள்ளம் புழுங்கினான். அவனுக்கு கொஞ்சம் கவலையும் அது மாதிரி இருக்கின்றது. உள்ளம் புழுங்கிய மழவராயன் பேசாமல் இருக்கவில்லை. என்ன செய்தார், பலரிடம் தான் கற்றுள்ளதை பற்றியும் தனக்கு அறிவு முன்பு இருந்ததை விட கற்ற பிறகு மீதியாக இருத்தலை பற்றியும் தன்னைத்தானே மீதியாக புகழ்ந்து பேசிக்கொண்டார். அவர் என்ன, புகழ்ச்சி, நான் முந்தி எப்படி இருந்தாலும் இப்போ நான் இந்த நூல்களை எல்லாம் படித்து இன்னும் எனக்கு நல்ல அறிவு வந்து விட்டது, நல்ல கல்வியை கற்றுவிட்டேன் என்று சொல்லி தன்னை புகழ்ந்து கொண்டே பேசிக்கொண்டு போனான்.
தன்னாலே புராண சொற்பொழிவுகள் செய்ய முடியும் என்றும் கேட்பதற்கு தக்க மனிதர்கள் இவ்வூரில் இல்லை என்றும். புராண சொற்பொழிவுகளை எல்லாம் தன்னால் செய்ய முடியும், ஆனால் கேட்குறதுக்கு தான் ஆட்கள் இல்லை, கேட்குறதுக்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லி அவர் கூறப்பட்டார். இல்லை என்றும் தான் புராண சொற்பொழிவு செய்தால் கேட்பவர்கள் ஒன்றும் விளங்காமல் விழிப்பார்கள், கேட்பவர்களுக்கு ஒன்றுமே விளங்காது விழிப்பார்கள் என்று தன்னுடைய மனம் போனவாறு பேசினான். அப்போ இவர் என்ன, தான் கற்ற கல்வி ஒருத்தரும் மதிக்கையில் நான் கொஞ்சம் தான் படித்திருக்கிறேன் என்று சொல்லி தன்னை பெருமையாக சொல்லிக்கொண்டு செஞ்சார். இவ்வாறு மல்லவராயன் கூறியை கேட்ட மற்றவர்கள் மல்லவராயன் ஏதோ சிறிதேனும் கல்வி கற்றிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தோமே பெரிய முட்டாளாக ஒன்றல்லோ இருக்கிறான், அளவண்டான படித்திருக்கிறான் என்று தான் நாங்கள் எண்ணினோம், ஆனால் இவன் வந்து பெரிய முட்டாள் மாதிரி இருக்கிறான், தன்னை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கிறானே அதைத்தான் சொல்கிறார். எண்ணிக்கொண்டு இருந்தோமே பெரிய முட்டாளாக ஒன்றோ இருக்கிறான், பெரிய முட்டாளாக ஒன்றோ இருக்கிறான், பெரிய முட்டாள் மாதிரியல்லோ இருக்கிறான். தன்னை பற்றி சொல்லிக்கொண்டு இருக்கிற வேண்டாம் பெரிய முட்டாள், தன்னை பற்றி அவருமே சொல்லக்கூடாது. ஏன்னா நான் எவ்வளவுதான் அடக்கம் 1000 பொன் தரும் என்று சொல்லுவார், அந்த அடக்கம் இருக்கவும் எவ்வளவுதான் நாங்கள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருந்தாலும் தெரியாதவர் மாதிரி நடந்து கொள்ள வேண்டும். என்ன தெரிந்தவனாக காட்டிக்கொள்ளக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது, இது மிக முக்கியம். அடக்கம் 1000 பொன் தரும் என்ற அந்த வாசகம் இதனைத்தான் சொல்லுது. ஆகவே இவர் என்ன செய்கிறார், தனக்கு ஒரு சில நூல்களைத்தான் கற்றிருக்கிறார், முழுக்க கற்றவரும் இல்லை, பல நூல்களை கற்றவர் என்று சொல்கிறதுக்கும் இல்லை, ஒரு சில நூல்களை கற்றுப்போட்டு தான் ஒரு கற்றவராக. சிலர் அப்படி தான் நடிக்கிறார், சிலர் நடிப்பார், தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நடிக்கிறவர்களும் இருக்கிறார். என்றால் கொஞ்சம் படித்தவர்கள் தான் அப்படி, நல்லா கற்றவர்களுக்கு அந்த மாதிரி வராது, கொஞ்சம் படித்தவர்களுக்கு ஒரு தனக்கலம் வரும், அந்த மாதிரியான இலக்கணம் இவருக்கு இருக்குது. இவர் 3 நூல்களை தான் கற்றிருக்கிறார், ஆனால் தான் கற்றவராக சொல்கிறார். ஆகவே இப்படி மல்லவராய் ஏதோ சிறிதேனும் கல்வி கற்றிருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், தவிர பெரிய முட்டாளாக ஒன்றோ இருக்கிறான் என்று எள்ளி நகையாடினார்கள். ஆறு இவனுடைய இந்த செயற்பாட்டினாலே எள்ளி நகையாடிக்கொண்டு இருக்கிறார்கள். புகழ்ச்சியை விரும்பிய மல்லவராயனுக்கு ஏற்பட்டது இகழ்ச்சி தான். அவர் புகழ்ச்சியை விரும்பினார், ஆனால் அவருக்கு ஏற்பட்டது இகழ்ச்சி தான் வந்திருக்கின்றது. ஒருவன் தன்னுடைய பெருமையை மிகுதிப்படுத்தி கொள்ளுமாறு தன்னைத்தானே புகழ்ந்து பேசுதல் விளக்கில் தீச்சுடரை மிகுதிப்படுத்துவதற்கு அதனை தண்ணீரை ஊற்றி தூண்டிவிட்டால் போன்றதா. பாருங்கள், விளக்கு தீச்சுடர் இருக்கின்றது, அந்த சுடரில் தண்ணியை ஊற்றினா என்ன செய்யும், அதை அப்படியே பற்றி எரிய பார்க்கும், தண்ணீரை ஊற்றி தூண்டி விட்டால் போன்றதாகும். மல்லவராயனும் உண்மையாகவே முடிந்துவிட்டது. மல்லவராயனுடைய அந்த செயற்பாடு இப்போ இது உண்மையாகவே முடிந்துவிட்டது. என்ன, அவர் ஒரு சில நூல்களை மட்டும் கற்றவர், அப்படி கற்றுப்போட்டு தான் நல்லா படித்தவர், என்னிடம் ஒருவரும் என்னை பற்றி ஒருவருமே ஒன்றும் தெரியாமல் இருக்கிறார்கள், இந்த ஊரில் ஒருவரும் படித்தவர்கள் இல்லை போல இருக்கு, தான் கற்றவற்றை ஒரு புராண கதைகளை ஒரு புராண பிரசங்கங்கள் செய்தால் ஒருவரும் கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை, இப்படியாக தற்பெருமையாக தன்னை சொல்லி கொண்டிருந்தார். ஆகவே அங்கே ஊரில் உள்ளவர்கள் சொன்னார்கள், இவர் ஏதோ ஒரு சிறிதளவனாக படித்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், ஆனால் இவர் பெரிய ஒரு முட்டாளாக இருக்கிறார்கள் என்று மற்றவர்கள் கதைக்க தொடங்கினார். ஆகவே அவர் புகழ்ச்சியை விரும்பினார், தன்னை படித்தவராக மற்றவர்கள் மதிக்க வேணும் என்று நினைக்கிறார், ஆனால் அவருக்கு இகழ்ச்சி தான் கிடைத்தது. அதுதான் இந்த பாடத்தினுடைய தன்மை, புகழ்ச்சி இகழ்ச்சியை கொடுத்திருக்கின்றது. அவருடைய எப்பையும் நாங்கள் புகழ்ச்சியை விரும்பக்கூடாது, மற்றவர் புகழ வேணும் என்று விரும்பக்கூடாது. புகழ் தன்பாடில் வரும், வர வேண்டியது, நாங்களாக புகழை தேடி போகக்கூடாது, புகழ் தன்பாடில் வரும். அப்படி புகழ் தன்பாலில் வரும் என்று அடக்கமாக இருந்தால் அங்கே அவனுக்கு புகழ் தன்பாலில் வந்து கிடைக்கும். ஆனால் இவர் அடக்கமில்லாம் இவர் கதைத்தபடினால் அவருக்கு இகழ்ச்சி தான் கிடைத்தது, இகழ்ச்சியை கொண்டு வந்து கொடுத்தது. அதைத்தான் இந்த கதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. திரும்பவும் இருக்க இந்த பாடத்தை பாருங்கள்.
புகழ்ச்சி இகழ்ச்சியை அளித்த கதை. பாருங்கள், பெருங்குடி என்னும் ஊரிலே மழவராயன் என்ற பெயருடைய ஒருவன் இருந்தான். வடிவாக கவனியுங்கள். மழவராயன் என்று ஒருவர் இருந்தார். அவன் அவ்வூரில் இருந்த பெரும் புலவர்களிடம் திருக்குறள், பெரிய புராணம், திருவிளையாடற் புராணம் 3 நூல்கள். திருக்குறளையும் படிச்சிருக்கிறான், திருவிளையாடற் புராணம் படிச்சிருக்கிறான், பெரிய புராணமும் படிச்சிருக்கான். இப்படி அவன் படித்து கொண்டான். ஆனால் அவனுக்கு அவ்வளோ அறிவு ஓரளவு மீறிப்பட்டது. அவனுக்கு இந்த அறிவை விட கொஞ்சம் இந்த நூல்களை படித்தபடினால ஓரளவு அறிவு இருந்தது. பிற இலக்கியங்களையும் இலக்கணத்தையும் கற்காதபடினால், பிற இலக்கியங்கள் இலக்கியங்கள் 50 காப்பியங்கள் இருக்கின்றன, இலக்கணங்கள் இருக்கின்றன, என்ன இலக்கண நூல்கள் பல இருக்கின்றன, நன்னூல். அவற்றை படிக்காதவன்னா ஊரவர் மல்லவராயனை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஊரவர்கள் அவனை மதிக்கவில்லை. அறிவு மிகுதிப்பட்டு அது பலருக்கும் பயன்படத்தக்க முறையிலே பயன்பட்டு எல்லோரால் நன்கு உணரப்பட்டால் மதிப்பு தானே உண்டாகும். அதுதான் முக்கியமான அறிவு மிகுதிப்பட்டு. இவர் அறிஞர், அது பலருக்கும் பயன்படத்தக்க முறையில் பயன்பட்டு எல்லோரால் நன்கு உணரப்பட்டால் மதிப்புத்தானே உண்டாகும். எல்லாராலும் உணரப்பட்டு வருமா இருந்தால் மதிப்பு தன்பாலில் வரும். ஆனால் இங்கே அப்படி அல்ல, மதிப்பு இங்கே இழக்கப்படுகிறது. இந்த உண்மையை மழவராயன் உணர்ந்து கொள்ளவில்லை. இந்த உண்மையை இந்த மழவராயன் என்றவர் உணர்ந்து கொள்ளவே இல்லை. அவன் என்ன, இந்த ஊர் மக்கள் ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கிறார்களாம். என்ன, இந்த ஊர் மக்களுக்கு ஒன்றுமே தெரியவில்லை. அவர்களுக்கு இந்த படிப்பை பற்றி ஒன்றுமே தெரியவில்லை போயிருக்கு. அவளுக்கு அதை பற்றி தெரியவில்லை. நல்ல நூல்களை படித்த நம்மை எவரும் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லையே. நல்ல நூல்களை நாங்கள் படித்திருக்கிறோம், ஆனால் அவர்களுக்கு அது ஒரு பொருட்டாக தெரியவில்லையே என்று சொல்லி உள்ளம் புழுங்கினான். உள்ளம் புழுங்கிய மழவராயன் பேசாமல் இருக்கவில்லை. பலரிடம் தான் கற்ற கல்வியை அல்லது தான் கற்றவற்றை பற்றி தனக்கு அறிவு முன்பு இருந்ததை விட கூட இருக்கிறது என்று சொல்லியெல்லாம் தன்னை பற்றி புகழ்ந்து கொண்டு போகிறார். அதுதான் சொல்கிறார். உள்ளம் புழுங்கிய மழவராயன் பேசாமல் இருக்கவில்லையாம். பலரிடமும் தான் கற்ற கல்வியை திரும்ப எல்லோருக்கும் சொல்லிக்கொண்டு இருக்கிறார். கற்றுள்ளதை பற்றியும் தனக்கு அறிவு முன்பு இருந்ததை விட கூட இருக்கின்றது என்று மீதியாக இருந்ததை பற்றியும் தன்னைத்தானே மீதியாக சொல்லிக்கொண்டு புகழ்ந்து கொண்டு பேசிக்கொண்டான். தன்னால் புராண சொற்பொழிவுகள் செய்ய முடியும் என்றும், தனக்கு சொற்பொழிவுகள் செய்ய முடியும் என்றும், ஏன்னா பெரிய பெரிய புராண சொற்பொழிவுகள்லாம் தன்னால் செய்ய முடியும். கேட்பதற்கு தக்க மனிதர்கள் அவ்வூரில் இல்லையே என்றும், கேட்பதற்கு தக்க மனிதர்கள் இந்த ஊரிலே இல்லையே என்றும், தான் புராண சொற்பொழிவுகள் செய்தால் கேட்பவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை இப்படின்னு சொன்னார். தான் சொற்பொழிவுகளை செய்தால் கேட்பவர்களுக்கு ஒன்றும் விளங்காது, விழிப்பார்கள் என்றும் தன்னுடைய மனம் போனவாறு பேசினான். தன்னை பற்றியே பெரிதாக கதைச்சு கொண்டு போனான். மழவராயன் கூறியதை கேட்ட மற்றவர்கள், மழவராயன் ஏதோ கற்றிருக்கிறார், ஏதோ சிறிது என்றால் கற்றிருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம், ஆனால் பெரிய முட்டாளாக ஒன்றோ இருக்கிறான் என்று எள்ளி நகை ஆடினார். இவர் பெரிய முட்டாளாக இருக்கிறான், தன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஆகவே எள்ளி நகை ஆடினார்கள் என்று புகழ்ச்சியை விரும்பிய மழவராயனுக்கு ஏற்பட்டது இப்பொழுது இகழ்ச்சி. எல்லாரும் இகழ்ச்சி. ஒருவன் தன்னுடைய பெருமையை மிகுதிப்படுத்தி கொள்ளுமாறு தன்னைத்தானே புகழ்ந்து பேசுதல். ஒருவன் தன்னுடைய பெருமையை மிகுதிப்படுத்தி கொள்ளுமாறு தன்னைத்தானே புகழ்ந்து பேசுதல் எப்படி என்று சொன்னால், விளக்கு தீச்சுடரை மிகுதிப்படுத்துவதற்கு அதன் தண்ணீரை ஊற்றி தூண்டிவிட்டார் போன்றதாகும். தண்ணீரை ஊற்றினா என்ன செய்யும்? அது அப்படியே பற்றி பிறகு பார்த்தா நூந்து போகலாம். இதுதான் மல்லவராயனும் உண்மையாக முடித்துவிட்டார். மல்லவராயனும் இந்த நிலையில் தான் வந்துவிட்டார். அவருடைய அறிவு இவ்வளவுதான். அவருக்கு புகழ்ச்சியை விரும்பினார், ஆனால் இகழ்ச்சி தான் அவருக்கு கிடைத்தார். ஆகவே இனி கிரகித்தல் பயிற்சிக்கு போவோம்.
இங்கே பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக என்று சொல்லுகிறார்கள். இப்பாடத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கிய நூல்கள் யாவை என்று அங்கே முதல்ல சொல்லப்பட்டது. அங்கே திருக்குறள், பெரிய புராணம், அடுத்தது திருவிளையாடற் புராணம் என்ற அந்த நூல்கள் அங்கே குறிப்பிடப்படுகின்றன. மழவராயனுக்கு ஏற்பட்ட கவலை என்ன, தான் இவ்வளவு படித்து ஓரளவு படித்திருந்தாலும் அதை எவருமே ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை தன்னை என்பதுதான் அவருக்கு கவலை. ஊரவர் மழவராயனை ஏன் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று சொன்னான். அவர் என்ன செய்தார், தான் பெற்ற கல்வியை பெரிதாக நினைத்து பெருசாக புகழ்ந்து கொண்டு போனார். அதனால் அங்கே ஊரவர்கள் அவரை மதிக்கவில்லை. இவருடைய புகழ்ச்சியை கண்டவுடனே, புகழ்ச்சியான அந்த பேச்சுக்களை கண்டவுடனே தான் புராண பிரசங்கங்கள்லாம் செய்வோம், என்ன புராணம் கேட்டால் மற்ற கேட்குறதுக்கு ஆக்கள் இல்லை, கேட்குறவருக்கு ஒன்றுமே விளங்க, இந்த ஊரவருக்கு ஒன்றுமே தெரியாது என்றெல்லாம் தன்னை மிகுதிப்படுத்தி சொல்லி கொண்டிருந்தது தான் இந்த அவருடைய வீரம். இதுதான் இவருடைய, அப்போ இப்படி இவருடைய செயற்பாடு இருந்தது என்று இந்த கதையின் மூலம் நாங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இனி நாங்கள் மொழித்திறன் விருத்தி செயல்பாட்டுக்கு போவோம். இதுபோன்று படிப்பினை ஊற்றும் வேறு கதைகளை சேகரிக்கின்ற அதை நீங்கள் வகுப்பறையில் சேகரிக்கலாம் ஆசிரியருடைய துணையோடு. அப்படியாக இதே போன்ற கதைகள் கணக்க இருக்கின்றன. அவரான கதைகளை சேகரிக்கலாம். மழவராயன் என்ற கதாபாத்திரம் பற்றி கலந்துரையாடுக. அவர் என்ன மாதிரியான அவர் என்ன, ஒரு சில நூல்களை கற்றவர் என்றவுடனே தான் ஒரு பெரிய ஆள் என்று நினைக்கிற ஒரு தன்மை சிலருக்கு இருக்கின்றது என்று அதிலிருந்து தெரிய வருவார். அப்போ இவர் மழவராயன் என்ற கதாபாத்திரம் இப்படிப்பட்டவர் தான். அவர் சில நூல்களை கற்றிருக்கிறார், ஆனால் கற்றவுடனே அவருக்கு தலைக்கணும் தான் கற்றவர் என்று தலைக்கணும். நன்கு கற்ற பெரியோர்களின் பெயர்களை பட்டியல்படுத்தி அவர்களின் பண்புகளை பற்றி கலந்துரையாம். நன்கு கற்ற பெரியோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். இப்போ ஆறுமுகநாவல் போன்றவர்கள் எல்லாம் கற்றறிஞர், விபுலானந்த அடிகள், இவர்களெல்லாம் கற்றறிந்த அறிஞர்கள். இவர்கள் பெரியவர்கள், ஏன்னா நல்ல நூல்களை எல்லாம் கற்றவர்கள். கல்வியின் சிறப்பு பற்றி கலந்துரையார் கட்டுரை எழுத மாணவர்கள் வழங்கும். கல்வியுடைய சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, என்ன, கல்வி வெள்ளத்தால் அழியாது, என்ன, வெண்தளால் அழியாது, இப்படியெல்லாம் சொல்லுவார். கல்வியோடு நிலையானது, அதாவது 7 பிறப்பும் எங்களோடு தொடர்ந்து வருவது கல்விதான் என்றெல்லாம் சொல்லுகிறார். அவை கல்வி என்றது அழியாத ஒரு செல்வம் என்று சொல்லுவார். மற்ற செல்வங்கள் எல்லாம் சிறந்தது கல்வி செல்வம் என்று சொல்லுவார். கல்வியை பற்றி நீங்கள் ஒரு கட்டுரையே எழுதலாம். இப்படியாக இந்த மொழித்திறன் செயற்பாட்டை செய்து பார்க்கலாம். சில பயிற்சிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. இந்த பயிற்சியையும் பார்ப்போம். பெருமை, இலக்கண இலக்கியங்கள், சிறிதேனும், புகழ்ந்து, பெருங்குடி, இந்த சொற்களை கீறிட்ட இடங்களை வைத்து நிரப்ப சொல்லி இருக்குது. இங்கே சொல்லப்பட்ட அதுதான் கீறிட்ட இடங்களை நிரப்புக என்று. மழவராயன் கீறு கல்வி கற்றிருந்தான். என்ன கல்வி கற்றிருந்தான்? கல்வி கற்றிருக்கின்றான். சிறிதேனும் கல்வி கற்றிருக்கிறான். சிறிதேனும் கல்வி சிறிதளவனான அவர் கற்றிருக்கின்றார். சிறிதேனும் என்று சொல்லி அதில் சரியாது. அவன் தன்னை கீறு பேசிக்கொண்டான். புகழ்ந்து பேசிக்கொண்டான். தன்னை புகழ்ந்து பேசிக்கொண்டான். மழவராயன் கீறு என்னும் ஊரில் வாழ்ந்தான். என்ன ஊரில் வாழ்ந்தான்? பெருங்குடி என்ற ஊரில் வாழ்ந்திருக்கிறான். பெருங்குடி என்ற ஊரில் வாழ்ந்திருக்கிறான். கீறு முறையாக கற்கவில்லை. இலக்கண இலக்கியங்களை முறையாக அவன் கற்கவில்லை. சிறிதளவு கற்றிருக்கிறார்கள், இலக்கண இலக்கியங்களை முறையாக அவர் கற்கவில்லை. நல்ல நூல்களை கற்றால் என்ன, அவருக்கு என்ன பெருமை உண்டாகும். நல்ல நூல்களை கற்றிருந்தால் பெருமை உண்டாகும். பெருமை என்றது பெருமை தானாகவே வரும். நல்ல நூல்களை கற்றிருந்தால் பெருமை தானாகவே வரும். இந்த வகையிலே நாங்கள் இந்த பயிற்சியை நாங்கள் செய்து முடிக்கலாம். இதனோடு இந்த பாடம் முடிகின்றது. அடுத்த பாடத்துக்கு செல்லுவோம். ஈசலும் புற்றும் என்றது 16வது பாடம். இதுவும் 6ஆம் தரம் 6ல் தமிழ் இலக்கியமும் தமிழ் மொழியும் இலக்கியம் என்ற இந்த பகுதியில் வருகின்ற 16வது பாடத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம்.
ஈசலும் புற்றும் என்ற ஈசல் என்றது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஈசல் என்றால் என்ன? இந்த கரையானைத்தான் ஈசல் என்று சொல்வார்கள். கரையான் மழை காலத்திலே வருகிற அந்த பெயர் அது ஈசல் என்று சொல்லப்படும். மழை காலத்தில் அது செட்டை விட்டு திரியும். அந்த நேரத்தில் அது ஈசல் என்று சொல்லுவார்கள். அந்த ஈசலும் புற்றும் என்ற அந்த விடயத்தை இந்த பாடத்தின் ஊடாக நாங்கள் பார்ப்போம். கரையான்கள் ஒன்று சேர்ந்து பல நாட்கள் உழைத்து ஒரு நல்ல வீட்டை கட்டி முடித்தன. கரையான்கள் புற்று, கரையான் புற்று, பல நாட்களுடைய உழைப்பு, பல நாட்கள் அவர்கள் உழைத்து அதன் மூலம் கட்டுகின்ற வீடு தான் அங்கே வீடு. ஏன்னா அந்த புற்று, அந்த வீட்டுக்கு பல வாயில்கள் அமைத்தன. பல இடத்திலே வாயில்கள், பல வாயில்கள் அமைந்தன. கோபுரம் போன்றிருந்த அந்த வீட்டின் வாயில்கள் வானை நோக்கி அங்காத்திருந்தன. வானை நோக்கியபடி இருந்தன, அங்காத்திருந்தன. சில வாயில்கள் நிலத்திலும், சில வாயில்கள் நிலத்திலும் அமைந்திருந்தன. வீட்டிலே சிறியதும் பெரியதுமான பல அறைகள் இருந்தன. வீட்டிற்குள்ளே சிறியதும் பெரியதுமான பல அறைகள் இருக்கும். கரையான்கள் அந்த வீட்டிலே வாழ்ந்தன, முட்டையிட்டன. இந்த கரையான்கள் அந்த வீட்டிலே வாழ்ந்த முட்டையிட்டன, குஞ்சு பொரித்தன. இவ்வாறு சில கரையான்கள் பரவலாக பெருகின. இப்படித்தான் அவை பெருகு. வேலை செய்யாமல் நீண்ட நாட்கள் உண்டு கொளுத்த கரையான்கள் பலவற்றுக்கு சிறகுகள் முளைத்தன. வேலை செய்யாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த சில கரையான்களுக்கு இந்த சிறகுகள் முளைக்கும். அவை வேலை செய்யாமல் இருந்தவை. கரையான்கள் பலவற்றுக்கு சிறகுகள் முளைத்தன. அவை ஈசல்கள் என அழைக்கப்பட்டன. அவை தான் ஈசல்கள். சிறகு முளைத்த உடனே அவைக்கு ஈசல்கள் என்று சொல்லுவார்கள். இந்த சிறகுகள் முளைத்த கரையான்கள் தம்மை ஆள்பவராக நினைத்தன. சிறகுகள் முளைத்த கரையான்கள் தம்மை ஆள்பவராக நினைத்தன. சிறகு முளைக்காத கரையான்களை அடிமைகளாக நடத்தின. என்ன தாங்க பெரியாக்கள். சிறகு முளைத்த உடனே சில பேருக்கு கொம்பு முளைத்தன்னு சொல்லுவார்கள். அந்த மாதிரி அப்போ இவர்கள் சிறகு முளைத்த கரையான்கள் பெரியாக்களாக மாறிடுவார்கள். என்ன செய்வார்கள்? மற்றவர்களை அடிமைகளாக நடாத்தினர். ஈசல்கள் கரையான்களிடம் வேலை வாங்கினர். இந்த ஈசல்கள் மற்ற கரையான்களிடம், சிறகு முளைக்காத கரையான்களை வேலை வாங்கினர். ஈசல்கள் கரையான்களிடம் வேலை வாங்கின. அவை உழைக்காது உண்டு மேலும் மேலும் கொளுத்தன. உழைக்காது மேலும் மேலும் கொளுத்த இந்த ஈசல்கள் மேலும் மேலும் கொளுத்தன. இதனாலே துன்பப்பட்ட கரையான்கள் கிளர்ந்தெழுந்தன. மற்ற கரையான்கள் கிளர்ந்தெழுந்தன. இதுதான் கரையான் புற்று. பாருங்கள், நீங்களும் நாங்களும் ஒரே இனம். நீங்களும் நாங்களும் கரையான்களும் மற்ற ஈரல்களும் ஒரே இனம். சிறகு முளைத்து விட்டால் நீங்கள் பெரியவர்களாக என்று கேட்டது. நீங்கள் சிறகு முளைத்த உடனே நீங்களும் உங்களை பெரியவர்கள், நீங்கள் பெரியவர்கள். இதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. அந்த ஈசல்கள் சொல்லுது, உங்களுக்கு இதை கேட்க உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்கள் அடிமைகள், சொன்னதை செய்யுங்கள் என்று ஈசல்கள் கரையான்களை அடக்கின. நாங்கள் சொன்னதை நீங்கள் செய்யவும் என்று அடக்கம். உரிமை கேட்ட கரையான்கள் நாள்தோறும் ஈசல்களால் கடித்து குதறப்பட்டன. இந்த ஈசல்களால் அந்த கரையான்கள் கடித்து குதறப்பட்டன நாள்தோறும். நீங்கள் செய்வது அநியாயம் என்று வாதாடிய கரையான்கள் ஈசல்களை பார்த்து பாய்ந்து பாய்ந்து தாக்கின. என்ன, நீங்கள் செய்கிறது அநியாயம் என்று சொல்லி அந்த கரையான்கள் பாய்ந்து பாய்ந்து தாக்கின, கடிக்கும். உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல. உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல. நாங்கள் உங்களை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், சிறகுகள் முளைத்தவர்கள் என்று பெருமை பேசினார். இந்த ஈசல்கள் பெருமை பேசின. அப்படியே உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் அல்ல. இந்த ஈசல்கள் சொல்லுது, உங்களைப் போல நாங்கள் அற்ப கரையான்கள் இல்லை, நாங்கள் உங்களை விட எல்லாவற்றிலும் உயர்ந்தவர்கள், எல்லாவற்றிலையும் உயர்ந்தவர்கள், சிறகு முளைத்தவர்கள் என்று பெருமை. நாங்கள் சிறகு முளைத்தவர்கள், எங்களுக்கு பேர் வேறு, கரையான்கள் இல்லை, ஈசல்கள். அப்படியானால் நல்லது, நீங்கள் உயர்ந்தவர்களாகவே இருங்கள். நாங்கள் போய் வேறு வீடு கட்டுக்கொள்ளுகிறோம் என்று கூறிய கரையான்கள் அந்த புற்றை விட்டு புறப்பட்டனர். அப்போ நீங்கள் தானே பெரியவர்கள்,
ஆகவே நாங்கள் உங்களை விட்டுட்டு வேறு இடத்துக்கு போகிறோம் என்று புறப்பட்டனர். நீங்கள் போவதா, எங்களை விட்டா, அந்த ஈசல்களுக்கு நீங்கள் போவதா, அது நிலவாது. நீங்கள் அடிமைகள், நீங்கள் எங்களுக்கு அடிமைகள், காலம் முழுக்க எங்களுக்கு அடங்கி கிடந்து உழைக்க வேண்டியவர்கள், நீங்களெல்லாம் காலம் முழுக்க எங்களுக்காக கிடந்து உழைக்க வேண்டியவர்கள், அடிமைகள் என்று கூறி ஈசல்கள் கரையான்களை தடுத்து தாக்கத் தொடங்கினார். நீங்கள் போகக்கூடாது, அவர்களை தாக்குகிறார். கொளுத்த ஈசல்களின் தாக்குதலுக்கு இலக்கான கரையான்கள் பல துடித்து துடித்து இறந்தன. அதுகள் கொளுத்து போயிருக்கிறது தான் ஈசல்கள். ஆகவே அவற்றுடைய தாக்கத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இந்த கரையான்கள் இறந்தன. நாங்கள் போய்விட்டால் உங்களால் வாழ முடியாது. நாங்கள் போயிட்டோம்னா உங்களால் வாழ முடியாது. நாங்கள் போய்விட்டால் உங்களால் வாழ முடியாது. நாங்கள் போய்விட்டால் உங்களால் உணவு தேட முடியாது. வாழவும் முடியாது, உணவு தேடவும் முடியாது. அதுதான் எங்களை போக விடாமல் தடுக்கிறீர்கள். அதுதான் உங்களோட வேலை. எங்களை போக விடாமல் தடுக்கிறீர்கள். தன்மானம் இருந்தால் எங்களை விட்டு விட்டு நீங்கள் வாழுங்கள். உங்களுக்கு தன்மானம் இருந்தால் எங்களை விட்டுட்டு நீங்கள் வாழுங்கள், வாழ்ந்து பாருங்கள். என்ன, நீங்களும் வாழ்ந்து பார்க்கலாம் தானே, நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் என்று எதிர்த்து பேசிய கரையான்களை ஈசல்கள் கடித்து குதறி இழுத்து நிலத்தில் தள்ளி எறிந்து மிதித்தன, அட்டகாசம் செய்கின்றன. இவ்வாறு அந்த வீட்டில் வாழவும் முடியாது, ஓடிப்போகவும் முடியாது. கரையான்கள் பட்ட துன்பம் சொல்லில் அடங்காது. வாழவும் முடியாது, ஓடிப்போகவும் முடியாது, பெரிய துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கு. துன்பம் தன்மானமுள்ள கரையான்களை எதிர்த்து நின்று செத்து மறைந்த, தன்மானம் உள்ளவே எதிர்த்து நின்று செத்து மறைந்த. எஞ்சிய கரையாங்க அடங்கி ஒடுங்கி அடிமைகளாக உழைத்தது. இனி என்ன செய்கிறது? அடிமைகளாக இருப்போம் என்று சிலது இருந்தது. ஈசல்களோ அப்பாவி கரையான்களின் உழைப்பை உண்டு கொளுத்து கிடந்தன. அப்பாவி கரையான்களுடைய அந்த உழைப்பை உண்டு கொளுத்து கிடந்தன. இந்த ஈசல் உல்லாசமாக உலா வந்தன. அப்படியே பறவை என்ன அப்படியே பறந்து கொண்டு உல்லாசமாக வந்தன. காலம் மூடியது, கோடை காலம் முடிந்தது, மாரி காலம் வந்தது. கோடை காலத்தில் இது நடக்குது, மாரி காலம் வந்துட்டு. மாரி காலம் வந்த உடனே மாறி மலைந்தது. மழை கண்ட விவசாயி, தலைமலை கண்ட விவசாயி வயலுக்கு வந்தான். இல்லை மழை பெய்யுது, இனி வயலையெல்லாம் கொத்தி பண்படுத்த வேண்டும் என்று விவசாயி வருகிறான். விவசாயி வந்தான். அவன் என்ன செய்தான்? வரம்பு கொத்தி மண் வைக்கத் தொடங்கினான். என்ன, வரம்பு கொத்தி மண் வைக்கத் தொடங்கினான். வயல் வெளியில் 4 வரம்புகளின் சந்திப்பிலும் கோபுரம் போல எழுந்து நின்ற புற்றினை கண்டான். வயல் வரம்புகளில் கோபுரம் போல இப்படி புற்று, கரையான் புற்று இருக்கு, அதையெல்லாம் கண்டான். அடடா, எப்போது இந்த புற்று எழுந்தது என்று வியந்தான். என்னப்பா இப்படி பெரிய புற்றாக வந்திருக்கு என்று வியந்தான். எத்தனை பாம்புகள் இந்த புற்றில் இருக்குமோ? பெரிய புற்று பெருசாக வளர்ந்துட்டு, கோபுரம் மாதிரி வளர்ந்து போயிருக்கு, இதில் எத்தனை பாம்புகள் இருக்குதோ என்று பயந்தான். அடுத்த கணமே மழை பெய்து விலகி போயிருந்த அந்த புற்றை அவனது கூரிய மண்பட்டி பதம் பார்த்தது. தமது வீடு சிறைப்படுவதை உணர்ந்த அடிமை கரையான்கள் அந்த வீட்டின் நிலவரைகளில் ஓடி ஓடி ஒழித்தன. கரையான்கள் நிலவரைகளிலே ஓடி ஓடி ஒழிக்கின்றன. இதை கண்ட ஈசல்கள் பயந்தாங்கொல்லிகளே என்று பரிகசித்தனர். ஈசல்கள் என்னென்று இவையை பார்த்து, இந்த கரையான்களை பார்த்து என்ன பயந்தாங்கொல்லிகள் என்று பரிகசித்தனர். நீங்கள் ஓடி நிலவரைகளை பதுங்கிக் கொண்டால் தப்பி விடுவீர்களா? என்ன, இப்படி ஓடி பதுங்கினா தப்பி விடுவீர்களா? அந்த கூரிய மண்பட்டி நிலவரைகளையும் தகர்த்து பாய் என்று சிரித்த ஈசல்கள் சிறகுகளை அசைத்த வண்ணம் எழுந்தன. அவை அந்த சிறகுகளை அசைத்த வண்ணம் பறக்கத் தொடங்கின. அப்படியே கரையான்களே, நீங்கள் அழிந்து போக வேண்டியதுதான். சிறகுகள் இருந்தால் எங்களைப் போல பறந்து தப்பித்து கொள்ளலாமே. எங்களுக்கு சிறகுகள் இருக்குது, நாங்கள் பறந்து போகிறோம். உங்களுக்கு சிறகுகள் இல்லையே, பாவம் என்ன செய்வீர்கள்
இப்போ சொல்லுங்கள், யார் உயர்ந்தவர்கள்? நாங்களா நீங்களா? நாங்களா நீங்களா என்று அந்த ஈசல் கேட்கிறது. இதோ பாருங்கள், நாங்கள் பறக்கிறோம், உயர பறக்கிறோம் என்று ஆரவாரித்தவாறே ஈசல்கள் எல்லாம் பறக்க ஆரம்பித்தன. அவை பறந்து போகும். இருண்டு வந்த மலை சோவென பொழிய ஆரம்பித்தன. இருண்டு வந்த மலை சோவென்று பிரிகின்றது. விவசாயி மண்வெட்டியை தூக்கியவாறு வீட்டை நோக்கி ஓடினான். பெரிய மழை பெய்யுது. விவசாயி அங்கே வெட்டி கொண்டு நிற்கல, அவன் விட்டுட்டு ஓடுறான். பறந்த ஈசல்கள் மலையிலேயே பட்டு சிறகொடிந்து விழுந்தன. மலையில் பட்ட உடனே சிறகெல்லாம், மழை பெய்கிற போது இந்த ஈசல்கள் என்ன செய்யும்? பறக்கிற போது எல்லா சிறகெல்லாம் விழுந்து நிற்கும். அதைத்தான் சொல்லுவேன். மலையில் பட்டு சிறகு ஒடிந்து விழுந்தன. எஞ்சிய ஈசல்களை பருந்தும் குருவிகளை கப்பி விழுங்கின. பருத்துகள் குருவிகள் எல்லாம் வந்து இந்த ஈசல்களை அப்படியே கப்பி கொண்டு போகுது. சிறகுடி நிலத்தில் விழுந்த நகர்ந்த ஈசல்களை கொக்குகளும் கோழிகளும் இரையாகின. மத்தியிலோ இதுதான் நடந்தது. மழை ஓய்ந்தது, இருள் கலைந்தது, ஒளி பிறந்தது. அந்த கரையாங்கள் புதிய இடத்தில் புதிய கோபுரத்தை கட்டி கொண்டது. அந்த மெஞ்சி இருந்த அந்த கரையாங்கள் இருக்குது, அது மீண்டும் புதிய கோபுரத்தை கட்டுது, புதிய வீட்டை கட்டுது. உழைப்பு இதுதான் பசுமையின் பிறப்பு என்று அவை பாடிக்கொண்டது. உழைப்பு அதுதான் புதுமையின் பிறப்பு என்று அவை பாடிக்கொண்டிருந்தன. மீண்டும் கட்டுகின்றது. மீண்டும் கட்டி தங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நடத்தி கொண்டு போகும். அந்த ஈசல்கள் அவை அழிந்தவை தான், அழிஞ்சு போயிட்டு. இதைத்தான் சொன்னேன், ஈசல் கரையான்கள் என்ற கதை இதைத்தான் சொல்லுது. இந்த கதை மூலம் எங்களுக்கு ஒரு புதிய ஒரு படிப்பனையை எங்களுக்கு சொல்லுகின்றன. இதுக்கு கர்வம் கொள்ளக்கூடாது, தற்பெருமை கொள்ளக்கூடாது என்ற அந்த படிப்பனை இந்த பாடத்திலேருந்து எங்களுக்கு விளங்குகின்றது. பாருங்கள், ஆரம்பத்திலே எந்த பார்த்தமாக இருந்தால் இதுதான் இந்த கதை சொல்லுகின்றது. இந்த கதையின் மூலம் நாங்கள் அறிந்து கொள்ளுகின்ற படிப்பனை என்ன என்பது எங்களுக்கு விளங்குது. இந்த கரையான்களும் ஈசல்களும் என்ற கதையை பாருங்கள். ஈசலும் புற்றும் என்ற அந்த பாடத்தினூடாக இந்த ஈசல்களுக்கும் கரையான்களுக்கும் இந்த நிலைமை. ஆகவே இந்த வகையிலே இந்த ஈசல்களும் புற்றும் என்ற பகுதி எங்களுக்கு இந்த படிப்பனை, அதாவது பெருமை கொள்ளக்கூடாது என்ற அந்த படிப்பனையை எங்களுக்கு தருகின்றது. இத்தோடு இந்த வகுப்பை நிறுத்துவோம்.